ஒரு வசன பகுதி எடுத்துக்கலாம். அது மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷ பகுதி 3ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிங்களா. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை திறத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாகவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது தேவன் அவருக்குன்னு பிதாவினால முன்குறிக்கப்பட்ட அந்த சீஷர்களை, கிறிஸ்துவோட யாரெல்லாம் இருக்கணுமோ அவங்கள தெரிந்து கொள்ளும் போது அவங்களுக்கு உண்டான தன்மை எப்படி இருக்கணுங்கிறத சொல்றார். முன்ன இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அதுதான், அவரோட தம்மோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறார். ரெண்டாவதுதான் இந்த பிரசங்கம் பண்ணும்படியா. ஹல்லேலூயா. மூணாவது வியாதிகளை குணமாக்குறதுக்கு அது அந்த அதிகாரம் இல்லையா, பிசாசு துரத்துறது, இந்த குணமாக்கும் வல்லமைகள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த வரங்கள் கிரியை செய்யறது மூணாவது தான். முதல்ல அவரோட கூட இருக்கணுங்கிறது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுல இருந்து ஒரு காரியம் இப்ப என்ன ஆச்சு, ஆக்சுவலா இது ஒரு தேவ எச்சரிப்பினுடைய சத்தம் தான். இப்போ எப்படி மாறிடுச்சு, தேவனுடைய அழைப்பு இதுதான், அவரோட கூட இருக்கணும், பிரசங்கம் பண்ணணும், அவருடைய வல்லமையை தரித்தவர்களா தெரியணும். இப்ப என்ன ஆச்சுங்கிறதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரசங்கி முதல் அதிகாரம் எடுத்துக்கலாமே. முதல் அதிகாரம் 9வது வசனம், முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப 3வது அதிகாரத்துல முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது. 15வது வசனம், இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அதாவது என்ன நடந்ததோ அதுதான் இனிமேலும் நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல ரகசியமா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தேவையான வசனங்களை அவர் அடக்கி இருக்காரு. இதே மார்க்கு பகுதியில இப்போ சீஷர்களை அழைச்சு நீங்க என் கூடயே இருக்கணும், இருந்தாதான் அடுத்த ஸ்டெப் பிரசங்கிக்க முடியும். மூணாவது என்ன, அவருடைய அதிகாரத்தை அவர் கொடுத்து அனுப்புறாரு இல்லையா. ஆனா அதே மார்க்ல கடைசியில இந்த நிலைமை எப்படி ஆகுது, அதாவது ஊழியர்கள் கிட்ட இருந்து தேவனுடைய திட்டம் பறி போய் பாமர ஜனங்கள்ட்டையும் பாவிகள்ட்டையும், அதாவது ஜனங்கள்கிட்ட போனதை நம்ம பார்க்கலாம். 16வது அதிகாரம் மார்க்ல அதுல கடைசி பகுதிகளில் கொடுத்திருக்கு. என்னன்னா 15ல இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். பின்பு அவருங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அதை கேட்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசிக்காதவங்க ஆக்கணைக்குள்ள ஆக்கப்படுவாங்க. இங்க 17வது வசனத்தை பாருங்களா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்ட்டு. அதாவது இப்போ தம்மோடு கூட இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கணும், அடுத்து அவரோட இருந்து பிரசங்கம் பண்ணணும். அதே மாதிரி மூணாவதான் அவருடைய வல்லமையை தரிப்பித்து நடக்கணும். அந்த நிலைமை அப்படியே வரும்போது என்ன ஆகுது, 17வது அதிகாரத்துல விசுவாசா மட்டும் போதும், யார் ஊழியருக்கு இல்ல, ஊழியர்களுக்கு அதேதான். இப்போ அந்த ஊழியர்கள் வழியா வர வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறாங்கள, அப்படி விசுவாசிக்கிறவர்களால நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே அவங்க பிசாசை துரத்துவாங்க, நவமான பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்களை எடுப்பாங்க, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்படியே இவ்விதமா ஆண்டவர் பேசுறாரு. இதுல இருந்து இன்னைக்கு நாம அவருடைய எச்சரிப்பின் சத்தமா என்ன கேட்கிறோம்னா, ஊழியர்கள் கிட்ட நம்ம, இது லாக்டவுன் நமக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா. இப்போ நாம சரியா இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல்ல இல்லை, அப்படித்தானே. நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல்ல இருந்தா இந்நேரம் அவர் எப்பயோ வந்திருப்பாரு இல்லையா. நம்ம அதுக்குண்டான முயற்சியாவது அட்லீஸ்ட் எடுக்கிறோமா? அப்படி இருந்தா மட்டும்தான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். நாம போனாதான் நம்மளுடைய ஆடுகளை, நம்ம வழியா கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஜனங்களை நாம கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன ஆகுது, ஊழியர்கள் மேல இருந்த தரிசனம் அப்படியே டிராவல் ஆகி விசுவாசிகளுக்குள்ள தேவன் ஸ்ட்ரெயிட்டா காரியத்தை நடப்பிக்கும்படியா
அவர் போகிறார். நம்ம திரைசிலை கிழிக்கப்படுறத பாக்குறோம். அப்போ நாம தேவனிடத்துல என்ன சொல்றது, பயம் இல்லாம சுதந்திரமா பிரவேசிக்கிறோம் பாக்குறோம். அதுல ஹிடன் விஷயம் என்னன்னா, தேவன் எந்த மனுஷங்களுக்குள்ள வேணா போகலாம். ஆக்சுவலா அவர் முன்குறிச்சு அழைச்சு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட அந்த நபர்கள் கிட்ட மாத்திரம்தான் பேசிட்டு இருந்தாரு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களை மத்தியில தான் பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆகுது, பாவிகளுக்குள்ள போறார். ஹல்லேலூயா. பாவிகளையும் அவர் தெரிந்து கொள்றார். அவர்களுக்குள்ள இருந்தும் இந்த மாதிரி கிரியைகளை அவர் நடப்பிக்கிறாருங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு மேற்கோள் தான் காட்டுறேன். ஹல்லேலூயா.